திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் உள்ள கிராமப்புறங்களில் இருந்து வாணியம்பாடி நகர பகுதிகளுக்கு கூடுதலாக அரசு நகர பேருந்துகள் இயக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருக்கக்கூடிய தமிழக ஆந்திர எல்லை பகுதியை ஒட்டியுள்ள நாராயணபுரம், அலசந்தாபுரம், திம்மாம்பேட்டை, தும்பேரி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலிருந்து ஏராளமான பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என வேலைக்கு செல்வோர் என நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் வந்து வாணியம்பாடி நகர பகுதிகளில் இயங்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று வருகின்றனர். மேலும் வந்து அதே போன்று தமிழக ஆந்திர எல்லையில் இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்த மக்கள் வந்து தங்களுடைய விவசாய நிலங்களில் விளைய வைக்கக்கூடிய பொருட்களை வந்து உழவர் சந்தைக்கு வந்து வாணியம்பாடி நகரில் உள்ள உழவர் சந்தைக்கு எடுத்து செல்கின்றனர் விற்பனைக்காக. அதே போன்று ஆந்திர எல்லையில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த மக்கள் வந்து தங்களுடைய விளைபொருட்களை குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய சந்தைக்கு எடுத்து செல்கின்றனர். இந்த நிலையில் வந்து அனைவருக்குமே வந்து பார்த்தோம்னா பேருந்து வசதியானது மிக குறைவாகவே இருக்கிறது. அந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்லக்கூடிய நேரங்களில் வந்து ஒரே ஒரு பேருந்துகள் இயக்கி வருவதால் வந்து அந்த பேருந்துகள் வந்து மாணவர்கள் வந்து படியில் தொங்கியவாறு பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகிறது. இதனால் பெருமளவில் விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அதே போன்று அந்த உழவர் சந்தைக்கும் அந்த குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய சந்தைக்கும் காய்கறிகளை கொண்டு செல்லக்கூடிய அந்த விவசாயிகள் வந்து இந்த காய்கறிகளை கொண்டு செல்வதற்கு பேருந்துகள் இல்லாமல் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். பொதுவாக வந்து பார்த்தோம்னா குப்பத்திலிருந்து வாணியம்பாடி வரை வந்து ஆந்திர அரசானது ஒரே ஒரு பேருந்தை மட்டுமே இயக்கி வருகிறது. ஆனால் தமிழகத்திலிருந்து அதே போன்ற ஆந்திர மாநிலம் இணைக்கக்கூடிய குப்பம் பகுதிக்கு செல்வதற்கு தமிழகத்திலிருந்து இதுவரை ஒரு பேருந்து கூட இயக்கியது இல்லை. எனவே வந்து ஆந்திர மாநில அரசானது ஆந்திர பேருந்தை குப்பத்திலிருந்து வாணியம்பாடி வரை இயக்கப்படுவது போன்று வாணியம்பாடியிலிருந்து தினசரி வந்து அந்த விவசாயிகளுடைய நலன் கருதி அந்த தமிழக அரசு பேருந்தை வந்து ஆந்திர மாநிலம் குப்பம் வரை இயக்கப்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்லக்கூடிய அளவில் வந்து அவர்களுடைய வசதிக்கேற்ப வந்து இந்த நகர பேருந்துகளை வந்து இந்த கிராமப்புறங்களிலிருந்து நகரப்பகுதிகளுக்கு வரக்கூடிய, அதாவது வந்து அலசந்தாபுரம், தும்பேரி, நாராயணபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வாணியம்பாடி நகரத்திற்கு வந்து செல்ல பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து செல்லும் வகையில் வந்து நகர பேருந்துகளை கூடுதலாக இயக்க வேண்டும் என்பது இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து செய்தியாளர் சீனிவாசன். ஆந்திரா பக்கம் ஒரே பஸ் தான் போயிட்டு இருக்கு. காலையிலயும் பஸ் இல்லை, சாயந்தரமா பஸ் இல்லை. நிறைய ஜனங்க வந்து ஏறுறாங்க, இப்போ லேடிஸ் ஏறுறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பஸ் வசதி இல்லை எங்களுக்கு. கொப்பத்துலேருந்து ஒரே பஸ் தான் வருது, அதுவும் சரி டைமுக்கு வரதில்லை, அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுது. எங்களுக்கு தமிழ்நாடு பஸ்ஸு ஒன்று வேணும். திருப்பத்தூர்லேருந்து ஒரு பஸ் வேணும், அதே மாதிரி வாணியம்பாடிலேருந்து பஸ் வேணும். எத்தனை ஊர் இருக்குன்னா மேட்டுப்பாளையம், தும்பேரி, சிக்கனாங்குப்பம், பூமரம், திம்மாம்பேட்டை, நாயனூர், இவ்வளோ ஊர் இருக்குது. கிட்டத்தட்ட நல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் ஏறுறாங்க. பஸ் வசதி இல்லை, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வசதி இல்லை. எங்களுக்கு ஒரு பஸ் வந்து அவசியம் வேணும். பசங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ படியில் தொங்கின்னு போகிறாங்க, அடிக்கடி கீழே விழுந்துடுறாங்க. போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. எங்களுக்கு இன்னொரு பஸ் வந்து கண்டிப்பாக அவசியம் எங்களுக்கு வேணும் பஸ். நான் வந்து 2 வருஷமாக சைக்கிளில் தான் போனேன். பாலம் காட்டுறதுனால நான் ஆற்றுல வந்து தண்ணி வந்துச்சு. நான் அம்பலூர் வழியாக தான் சுற்றின்னு ஸ்கூலுக்கு போனேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலம் கட்டியாச்சு, அப்பயும் வந்து பஸ் பேருந்து வசதி கிடையாது. இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க 200-300 பசங்க ஸ்கூல் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பஸ் வசதி எதுவும் கிடையாது. இங்கேருந்து சைக்கிளில் போகிற நிலமை தான். விபத்து நிறைய நடக்குது சைக்கிளில் போகிறதுனால. எங்களுக்கு கண்டிப்பாக ஆவாரங்கப்பம் டு ராமநாயக்கம்பேட்டை, நாற்றம்பள்ளி ஒரு பஸ்ஸு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாராயணபுரம் டு வாணியம்பாடி ஒரு பஸ்ஸு போகுது 24. அதில் ஃபுல்லாக ஹெவி ரஷ்ஷு. பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் தொங்கின்னு போகிறாங்க, பசங்க கீழே விழுறாங்க. இதுக்கு முன்னாடி 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு இது இங்கே வாணியம்பாடி ரூட்லேயே. அப்பயும் வந்து கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கண்டிப்பாக வந்து நாராயணபுரம் டு வாணியம்பாடி ஒரு சிங்கிளுக்கு ஒரு பஸ்ஸு வேணும். திம்மாம்பேட்டையிலேருந்து கொப்பம் போகிறது வந்து பஸ்ஸு வந்து போக்குவரத்து கம்மியாக இருக்குது. அதனால் வாணியம்பாடி டு கொப்பம், திம்மாம்பேட்டை போயிட்டு 3 சிங்கிள் வருது ஆந்திரா வண்டி. அது வந்து நம்மளுக்கு கணக்கு வரல. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, மெடிக்கல் போகிறதுனால வந்து பஸ் வசதி இல்லாமல் அங்கே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் காக்குறாங்க. ஏன்னா ஒரு பஸ் வந்துடுச்சுன்னா திருப்பியும் அந்த டைமுக்கு பஸ் கிடைக்கிறது இல்லை. அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க அந்த ஒரு பஸ்ஸுக்கு இருக்கிறதுனால. அந்த காக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் வருது ஜனங்களுக்கு. வந்து நம்மளுக்கு வந்து வாணியம்பாடி டு கொப்பம் ஒரு பஸ்ஸு, திருப்பத்தூர் டு கொப்பம் ஒரு பஸ்ஸு,
இந்த 24 வந்து ஸ்கூல் பசங்க நிறைய பாதிக்கிறாங்க. இடமே இல்லை, மூச்சு நாச்சு இல்லாமல் போகிறாங்க பசங்க. 24க்கு பதில் இன்னொரு பஸ்ஸு வந்து அந்த ஸ்கூல் டைமுக்கு போகிற மாதிரி ஒரு பஸ்ஸு இதை நம்ம டவுன் வண்டி ஒன்று விடணும், அவசியமாக விடணும். எங்களுக்கு வந்து வாணியம்படியிலிருந்து கனகநாச்சியம்மன் கோயில் வழியாக கொப்பத்துலேருந்து வாணியம்படிக்கு எங்களுக்கு ஒரு பஸ் வேணும். அதே போல் மார்க்கெட்டுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொப்பத்துலேருந்து வாணியம்படி வரையும் வராங்க. ஸ்கூல் பசங்களும் போகிறாங்க. காலையில் 8:30 மணிக்கு இன்னொரு கூடுதல் பஸ் வேணும். கனகநாச்சியம்மன் கோயிலேருந்து வாணியம்படிக்கு இருக்கும். திருப்பத்தூர்லேருந்து வாணியம்படிக்கும் எங்களுக்கு ஒரு பஸ் வேணும். கூடுதலாக ஹாஸ்பிட்டலுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாம் அந்த பஸ்ஸில் தான் போகிறாங்க. விபத்துகள் ஏற்படுது, படியில் தூங்கின்னு போகிறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து கூடுதல் அரசு பஸ் வேணும். என்ன ஒரு விஷயம்னாக்கா, ஐயூ ஸ்கூல் வந்து ராமநாயக்கன்பேட்டையில் இருக்குது. காலையில் டைமில் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, போக முடியாமல். அதனால் வந்து கண்டிப்பாக காலையில் ஒரு சிங்கிள், சாயங்காலம் ஒரு சிங்கிள் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி ராமநாயக்கன்பேட்டையில் வந்து இப்போ கர்ப்பிணி பொம்பளைங்களாம் செக்கப்புக்கு அதுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆஸ்பத்திரி அங்கே தான் இருக்குது. அது விட்டா நாற்றம்பள்ளிக்கும் காலையில் வசதி கிடையாது. அதனால் கண்டிப்பாக காலையில் டைம் சாயங்காலம் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசங்க. ஆஸ்பத்திரி போகிற கர்ப்பிணி பொம்பளைங்க செக்கப் போகிறேன் கண்டிப்பாக ரொம்ப பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க உட்காந்து ரோட்டில் காலையில் சாயங்காலம். பஸ்ஸில் போகும்போது பிள்ளைகள் வந்து நிறைய நெருக்கடியை சந்திக்கிறார்கள். அதனால் கூடுதலான ஒரு பேருந்து விடும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நமக்கு ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய பேருந்து தமிழ்நாட்டில் வந்து கலெக்ஷன் நல்லா நடக்குது. அதற்கு ஈடாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பேருந்து ஆந்திராவுக்கு சென்று வர விடும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேற்படி மாணவர்கள் வந்து அந்த பேருந்து ஆந்திரா வரும்போது கனகநாச்சியம்மன் கோயில் வழியாக, புல்லூர் வழியாக வந்தால் மேற்கொண்டு கலெக்ஷன் அதிகமாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு எங்களுக்கு அந்த வசதியை செய்து தரும்படி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்.